ஏன் இப்படி படுத்திருக்க? இல்ல, தலை ஒரு மாதிரி லைட்டா பாரமா இருக்கிற மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவும் வேண்டாம். சரி, நான் தலை அமுக்கி விடுறேன். இல்ல இல்ல வேண்டாம், நீங்க உட்காருங்க உட்காருங்க. நான் தைலம் தேய்ச்சிட்டேங்க. நான் உங்களை தானுங்க இப்ப பாத்துக்கணும். நீ என்ன நிறைய பாத்துக்கிற மகா, நல்லாவே பாத்துக்கிற. என்னாலதான் உனக்கு எந்த விதத்திலயும் சப்போர்ட்டா இருக்க முடியல. இதையாவது என்ன கொஞ்சம் செய்ய விடு, நான் கொஞ்ச நேரம் தலைய புடிச்சு விடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. உன் லைஃப்ல எவ்வளவு முக்கியமான ஸ்டேஜ் இது. இப்ப என்னால எதுவுமே செய்ய முடியலையே. அம்மா என்னைக்குதான் உன்னை புரிஞ்சுப்பாங்களோ தெரியல. மகா, அம்மா பணம் தரலன்னு கோவமா உனக்கு? என்னங்க, அத்தைய பத்தி எனக்கு தெரியாதா? என்னைக்கு நேத்து அவங்கள பாக்குறோம், எவ்வளவோ விஷயத்துல பார்த்தாச்சு. இதுல நான் கோவப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? கோவப்பட்டு ஆக போறது ஒண்ணுமே இல்லைங்க. எப்படியும் பணத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிதானே ஆகணும். அத்தைய கேட்காம நம்ம வெளியில ஏற்பாடு பண்ணோம்னு வைங்க, என்கிட்ட ஏன் கேட்கலன்னு அதுக்கும் சண்டைக்கு வருவாங்க. அதனாலதான் அத்தை கிட்டயும் கேட்டாச்சு. இப்ப பணம் கட்டி ஆகணுமே மகா, என்ன பண்றது? எப்படி ஏற்பாடு பண்ண போற? நான் வேற எதுக்கும் பிரயோஜனமே இல்லாம உட்கார்ந்துருக்கேன். என்னங்க, இந்த டெண்டர் எடுக்க போகும்போது தானே நீங்க இருக்கவே கூடாதுன்னு நினைச்சு அவங்க அடிச்சாங்க. ஆனா நீங்க எனக்காக எல்லா தடைகளையும் தாண்டி வந்து இப்ப என் கூட இருக்கீங்க. இதுவே நான் பாதி ஜெயிச்ச மாதிரி தாங்க. என் உயிரை எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. பணமா கிடைக்காது, பாத்துக்கலாம். இருக்கிறவங்களுக்கு ஒரு வழி, இல்லாதவங்களுக்கு எல்லாமே வழிதாங்க. இந்த நம்பிக்கை உன்னை ஜெயிக்க வைக்கும் மகா. ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். பார்க்கலாம், பணம் தானே, வெளியில நம்ம வட்டிக்கு கூட வாங்கிக்கலாம். வெளியில வட்டி வாங்கினா எவ்வளவுதான் திருப்பி கட்டுவோம் மகா. நான் பாபு கிட்ட பேசுறேன். அதான் நான் சொன்னனே, இல்லாதவங்களுக்கு எல்லாமே வழிதான். நம்ம எல்லா நேர்மையான வழியிலையும் முயற்சி பண்ணுவோம். மகா, ஆதேஷ் தான் பணம் தரேன்னு சொல்றாருல, அவர்கிட்ட நீ ஏன் வாங்க மாட்டேங்கிற? வெளியில கடன் வாங்குறதுக்கு கடனை அவர்கிட்டயே வாங்கிக்கலாமே. இது நம்மளோட கம்பெனி. இதை ஆரம்பிக்கிறதுக்கு 50 லட்சத்துக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? என்னதான் ஆதேஷ் என்னோட ஃப்ரெண்டா இருந்தாலும் நம்ம பங்க போட்டு பார்ட்னரை சேர்த்துக்கிறது மட்டும்தாங்க நல்லது. பிசினஸ் வேற, ஃப்ரெண்ட்ஷிப் வேறங்க. அந்த லிமிட்டை நான் கிராஸ் பண்ண விரும்பல. நாமளும் எத்தனையோ பேரை பார்த்தாச்சு. யாரு எப்போ எப்படி மாறுவாங்கன்னு மட்டும் சொல்லவே முடியாது. நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல. கௌரி கார்மெண்ட்ஸ் எப்பவுமே நம்மளோடதான் தான் இருக்கணும். நீ எவ்வளவு தெளிவா யோசிக்கிற மகா. கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி நீ லாபம் தான் சம்பாரிச்சு கொடுத்துருக்க. உன்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்களே, இவங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. விடுங்க, நான் தைரியமா தான் இருக்கேன். ஏன்னா ஏஆர் கார்மெண்ட்ஸை நான் பார்த்திருக்கேன்ல. இந்த ஆர்டர்ல கண்டிப்பா பெரிய லாபம் வரும். இந்த ஒரு ஆர்டர்ல வர லாபத்தை வச்சு திவ்யா கல்யாணம், கோகிலா கல்யாணம் எல்லாத்தையுமே நடத்திடலாம். அப்புறம் முதியோர் இல்லத்துல வாங்கின கடனை கூட நம்ம அடைச்சிடலாம். நம்ம பெரிய பெரிய கடமை எல்லாத்தையும் நிறைவேற்றிடலாம். முடிஞ்சா கதிரோட பிசினஸ்க்கு கூட நம்ம ஹெல்ப் பண்ணலாம். நமக்கு லாபம் கிடைக்கும், நம்ம வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், நகை வாங்கலாம்னு சொல்லாம நம்ம குடும்பத்துக்கு, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கிற பாத்தியா? இந்த மனச இந்த வீட்ல இருக்கிற யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு வருத்தமா இருக்கு. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். நாளைக்கு முதல் வேலையா பாபு கிட்ட பேசி லோனுக்கு ஏற்பாடு பண்றேன். ஆனா எதுவா இருந்தாலும் இன்னும் ஒரு நாள் தாங்க இருக்கு. சரி இருங்க, நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். மாமா நிக்கிறாரு, கண்டுக்காம போயிடுவோம். மாப்பிள்ள இந்நேரத்துக்கு டெலிவரி வந்திருக்குது. ஆமா மாமா, டெலிவரிக்கு தான். என்னது டெலிவரிக்கா? யாருக்கு?
ஐயோ ஜீவா இப்படியே உணர்வேன், சமாளிப்போம். மாமா அவசரத்துல வாய் தவறி வந்துருச்சு மாமா. ஆமா டெலிவரிக்கெல்லாம் அவசரப்படக்கூடாது, நிதானம் அதுவே பிரதானம்.